கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியில் இருந்து கடந்த 1 மாத காலத்தில் 3 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது. ஏரியை தூர் வாராததே தண்ணீர் வீணாக காரணம் என்று புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் வரும் கோடை காலத்திலாவது வீராணம் ஏரியை தூர் வாரி தண்ணீர் சேகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விவசாயிகளுடன் எமது செய்தியாளர் தேவநாதன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதி விவசாயிகளுக்கு உயிர் மூச்சா இருக்கிற இந்த ஏரியில பார்த்தோன்னா தற்போது தண்ணி இந்த அளவு இருக்குது. இந்த பகுதி விவசாயிகளை ஒரு வருத்தமடைய செய்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது குறித்து இந்த ஏரியில வரும் காலத்தில் என்ன செய்யணும், அதாவது விவசாயிகள் தொடர்ந்து இந்த ஏரியை பயன்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து கூறுவதற்காக நம்ம கிட்ட விவசாயிகள் சங்கத்திலேருந்து திரு கண்ணன் இருக்காங்க. அவங்கள்ட்ட இதை பத்தி கேட்கலாம். சரி, அதாவது இப்போ இந்த ஏரியை பார்த்தோன்னா மிக குறைந்த அளவில் தண்ணி இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழக அரசு சென்னைக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த ஏரியை ஏன் தூர்வாராமல் வைத்திருக்கிறது என்றுதான் இங்கு உள்ள மக்களுடைய பெரும்பான்மையான கேள்வி. அதோடு அல்லாமல் எங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது இந்த தண்ணீரை இந்த பொதுப்பணித்துறை திறந்து விடப்படுவதில்லை. அதற்கு என்ன காரணம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெட்ரோ வாட்டர் எங்களை தண்ணி திறக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீழ்ப்புறம் உள்ள அனைத்து மதுகளிலும் கூண்டுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா விவசாயிகள் தண்ணி திறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கூண்டடைச்சு இங்க விவசாயத்து பாசனத்துக்கே தண்ணி விடாம எங்களை இவங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நான் கூட சென்ற பேட்டியின் பொழுது கேட்டேன், வீராணம் ஏரியினுடைய கண்ட்ரோல் மெட்ரோ வாட்டர்கிட்ட இருக்கா அல்லது சிதம்பரம் PWDயில் இருக்கா? இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இதை சிதம்பரம் PWDயில கண்ட்ரோலுக்கு கொண்டு இந்த ஏரியை முழுவதுமாக தூர்வார வேண்டும். இந்த ஆண்டு மாத்திரம் வெள்ளாறு VNSS என்று சொல்லக்கூடிய வடபுறத்தில் உள்ள வெள்ளாறு பகுதியின் வழியாகவும் வெள்ளியங்கால் ஓடை வழியாகவும் சுமார் 3 TMC தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 3 TMC தண்ணீர்ல இந்த ஏரியை தூர்வாரி இருந்தா குறைந்தபட்சம் ஒரு 1.5 TMC தண்ணீரையாவது நாம் தேக்கி இருக்க முடியும். இங்குள்ள பகுதிகளுக்கு உள்ள விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறார்களோ இல்லையோ, சென்னைக்கு நிச்சயமாக தண்ணீர் வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த ஏரியை கண்டிப்பாக தூர்வார வேண்டும்.